Hi friends, good day to everyone. இப்போ நாம என்ன பார்க்க போற வீடியோ என்னன்னா Lenovo B460E தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்ல சிஸ்டம் ஆன் ஆகும்போது வர தமிழ்நாடு அரசு கணிப்பொறி அப்படிங்கற லோகோவை மாத்துறது எப்படின்னு பார்க்க போறோம். சோ நார்மலாவே இந்த process அப்ப நம்ம BIOS கூட கொஞ்சம் வர்க் பண்றதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க and இதல சொல்ற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை அலட்சியப்படுத்த வேண்டாம். சோ இது அதே மாதிரி Acer 4739Z அந்த சீரிஸ்க்கான சாஃப்ட்வேரும் கீழ டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல லிங்க்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. and also இந்த process நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு மூணு ஃபைல் தேவை. EZH20 ஃபைல் ஃபோல்டர். சோ இந்த அந்த மூணு ஃபோல்டருமே தேவையான ஃபைல் எல்லாமே ஒரு WinRARல போட்டு மீடியா ஃபைல் லிங்கா ப்ரொவைட் பண்ணிருக்கு. சோ அது எனி டைம் வர்க்ல தான் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான மூணு ஃபைல் என்னன்னு பாத்தீங்கன்னா 1DCN26WW அப்படிங்கற ஒரு ஃபோல்டர், அப்புறம் EZH20 அப்படிங்கற ஃபோல்டர், அப்புறம் ஏதாவது ஒரு இமேஜ் ஃபைல். அந்த இமேஜ் ஃபைலும் ஒரு 10 ஃபைல்ஸ் டிஃபால்ட்டா தேவையான ஒரு 10 ஃபைல்ஸ் வந்து நான் ஒரு ஃபோல்டர்ல போட்டு அதையும் லிங்க்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ இப்போ process ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து அந்த ஃபோல்டர்ல இருந்து சூஸ் பண்ணிக்கிட்டு, சோ இப்போ நான் சாம்பிளுக்கு இந்த கிட்டார் எடுத்துர்க்கேன்னு வெச்சீங்களேன். சோ இந்த கிட்டாரை நான் BIOSல அப்டேட் பண்ண போறதுன்னு நீங்க வெச்சிட்டீங்கன்னா நம்ம எந்த பிக்சர் வேணா அப்லோட் பண்ண போறோமோ அந்த பிக்சரோட ஸ்கிரீன் ரெசல்யூஷன் 1024x768 அப்புறம் 1.50 MB க்கு கம்மியா தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா உங்க BIOSல EEPROM அந்த சிப் தாங்காம BIOS சிஸ்டம் ஆனே ஆகாது. அதுக்கு அப்புறம் நீங்க Lenovo சென்டருக்கு எடுத்துட்டு போய் தான் சரி பண்ண வேண்டியிருக்கும். and இப்போ நீங்க உங்களுக்கு தேவையான இமேஜை சூஸ் பண்ணனதுக்கு அப்புறம் EZH20 அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள போய்ட்டு EZH20 அப்படிங்கற exe run as administratorன்னு ரன் பண்ணீங்கனா வர விண்டோல ஃபைல் லோட் ஃபைல்ல போய்ட்டு நான் சொன்ன அந்த ஃபோல்டர் 1DCN26WWன்ற ஃபோல்டருக்குள்ள போய்ட்டு இந்த டிஃபால்ட் உள்ள போனீங்கனாவே இந்த 4fcna1ww.ft ஃபைல்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓபன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். சோ இதை இக்னோர் பண்ணிட்டு காம்போனன்ட்ஸ்ல லோகோவை கிளிக் பண்ணி இந்த மேலே வரதுல ப்ரௌஸ் கீழ இருக்க அந்த காம்போ பாக்ஸ்ல JPG 1024x768 அப்படிங்கறத ஓபன் பண்ணீங்கனா உங்களுக்கு அந்த லோகோ நம்ம டிஃபால்ட் லோகோ வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ இந்த லோகோவை மாத்துறதுக்கு மேலே ப்ரௌஸ் கொடுத்து நீங்க எந்த இமேஜஸ் சூஸ் பண்ணீங்களோ, அதாவது 1024x768 ரெசல்யூஷன் இருக்க எந்த இமேஜை சூஸ் பண்ணீங்களோ அந்த இமேஜுக்கு நேவிகேட் பண்ணிக்கங்க. நான் இந்த கிட்டாருக்கு நேவிகேட் பண்ணிட்டு ஓபன் கொடுக்கிறேன். சோ நீங்க இதல வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த Photoshop வந்து bitmap BMP அப்படிங்கற இமேஜஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். அதுக்கு மேல நீங்க வேற ஏதாவது ஃபார்மட் கொடுத்தீங்கனாலும் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. கொடுத்துட்டு patch கொடுங்க. patch கொடுத்தீங்கனா இந்த மாதிரி ஏதாவது வார்னிங் வந்துச்சுனா எஸ் கொடுத்துட்டு கீழ அந்த ப்ளூ கலர் கம்ப்ளீட் ஆகணும். and also அப்புறம் ஃபைல்ல சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோனே கீழ அந்த ப்ளூ கலர் லோட் ஆகறத பார்க்கலாம். அது லோட் ஆகி முடிச்ச உடனே நீங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம் பேக்ரவுண்ட்ல இருக்க எல்லா processையும் க்ளோஸ் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் சிஸ்டம்ல எந்த அப்ளிகேஷனையும் ரன் பண்ணாம உங்க லேப்டாப்பை சார்ஜ்ல போட்டு இந்த இன்சைட் ஃபிளாஷ் அதாவது இந்த 1DCN26WWங்கற ஃபோல்டருக்குள்ள இருக்க இன்சைட் ஃபிளாஷ் அப்படிங்கற exe ரைட் கிளிக் பண்ணி ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கனா உங்க சிஸ்டம்ல ஒரு 2 செகண்ட்ஸ் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் ஆகும். அதுக்கு அப்புறம் உங்க BIOS மாறிடும். சோ நான் இப்போ சார்ஜ்லயும் போடல அப்படின்றதனால என்னால மாற முடியாது. நீங்க வந்து மறக்காம சார்ஜ்ல போட்டு எல்லா பேக்ரவுண்ட் அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு இத ரன் பண்ணீங்கனா உங்க சிஸ்டம்ல கவர்மெண்ட் லோகோ வந்து மாறிடும். ஓகே फ्रेंड्स, எனக்கு டிஃபால்ட் இமேஜ் எதுவும் வேண்டாம், நான் என்னோட ஓன் இமேஜையோ இல்ல என்னோட ஓன் நேமையோ நான் BIOSல போட்டுக்க போறேன்னு ஃபீல் பண்றவங்க இந்த டுட்டோரியலை கொஞ்சம் கவனமா ஃபாலோ பண்ணுங்க. and நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம டிஃபால்ட்டா BIOS யூஸ் பண்ற ரெசல்யூஷனோட இமேஜ் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 640x480 பிக்சல்ஸ் 16 பிட் பிட்மேப். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம B460ல 1024x728 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம்.
முக்கியமான விஷயம் 16 பிட் பிட்மேப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். தப்பான செட்டிங்ஸு சிவியர் ப்ராப்ளம்ஸு வரவழைக்கும். அடுத்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வெர்ஷனோட ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி நான் ஃபோட்டோஷாப் CS6 போர்ட்டபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எந்த வெர்ஷன் ஃபோட்டோஷாப் இல்லை இமேஜ் ரெடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய பயாஸ் சேஞ்சிங் ஒர்க்கை ஆரம்பிங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. கொஞ்சம் சிஸ்டம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். சாரி ஃபார் த வெயிட்டிங் டிலே. வழியாக ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லேஅவுட் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபைல், வெயிட் பண்ணுங்கள், ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஃபைல் நியூவில் போயிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துட்டு ப்ரெசெட்டில் கஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு ரெசல்யூஷன் 1066x768 கொடுத்துட்டு அண்ட் கீழே இந்த அட்வான்ஸ்டு ஹைடாக இருக்கும். இந்த அட்வான்ஸ்டை ஓப்பன் பண்ணி கலர் ப்ரொஃபைலில் மறக்காமல் sRGB IE 61966.21 அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேக்ரவுண்டோட ஒரு எம்டி பேனல் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். உங்கள் ஆர்ட் ஒர்க், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இல்லை உங்கள் நேம், உங்கள் ஆள் நேம் கூட போட்டுக்கலான்னு வச்சுங்களேன். அப்புறம் இதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு, ஆனால் முக்கியமான விஷயம் ரொம்ப நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்கக்கூடாது. அதாவது இமேஜோட சைஸை அதிகப்படுத்துகிற மாதிரி எந்த ஆர்ட் ஒர்க்கையும் தயவு செஞ்சு போட வேண்டாம். குறிப்பாக கிரேடியன்ட் யூஸ் பண்ணாதீங்க. இப்போது நீங்கள் ஏதாவது ஆர்ட் ஒர்க், ஸோ நான் இப்போ ஒரு சிம்பிளாக நான் ஏதாவது என்னோட நேம் எழுத போகிறேன்னு வைங்களேன். ஒரு ப்ரஷ் எடுத்து ப்ரஷில் ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் இமேஜில் இந்த ரைட் சைடு கார்னர்லேயும் இந்த பாட்டம் மேலே இந்த லெஃப்ட் சைடு கார்னர்லேயும் எந்த கண்டென்ட்டும் இல்லாத மாதிரி பார்த்துங்க. அண்ட் இந்த பாட்டம் இதுக்கு கீழே எல்லாம் ஒயிட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் இங்கே கீழே இந்த பக்கம் வர F12 to பூட் மெனு அப்படின்ற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். இப்போ எடிட்டிங் ஒர்க்கு நான் இப்போ ஒரு நேம் எழுதுகிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகுது. என்னோட நேம், எங்கள் டீம் நேம் எடுக்கிறேன். அடுத்து இதுக்கு சின்ன ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஓகே விடுங்க, இப்போது எஃபெக்ட் எதுவும் கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லை. அப்புறம் இதை நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் இது டிஃபால்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்க இமேஜ், அதாவது பயாஸில் நீங்கள் 1024x768 பிக்சலோட இருக்க இமேஜை போட்டால் மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். அப்படின்ற காரணத்தினால இப்போ இமேஜை ரீசைஸ் பண்ண போகிறோம். இமேஜ் போயிட்டு இமேஜ் சைஸில் இல்லைன்னா Alt Control I அப்படின்ற ஆப்ஷனை அப்படின்ற ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணலாம். இமேஜ் சைஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வித்தில் 1024 அப்படின்னு டைப் படிச்சுட்டு கீழே 768 அப்படியே விட்டுருங்க. மற்ற ஆப்ஷனை எதுவும் பண்ண வேண்டாம். இந்த கன்ஸ்ட்ரைன் ப்ரப்போர்ஷன் அப்படின்றத அன்டிக் பண்ணியிருக்க மாதிரி பார்த்துங்க. ஸோ 1024 பிக்சல்ஸ் கீழே கன்ஸ்ட்ரைன் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக அன்செக் ஆகிருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் இமேஜ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் இல்லை கிராப் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் உங்கள் பயாஸில் ஒரிஜினல் இமேஜாக இருக்கும். இது லோட் ஆகும்போது 1066x768 எலாபரேட் ஆகிக்கும். இப்போது நீங்கள் இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் பிட்மேப் இமேஜை மட்டும்தான் எடுத்துக்கும். அதுவும் 16 பிட் பிட்மேப் இமேஜை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபைல் சேவ் ஆஸ் போயிட்டு
சேவ் ஆஸில் எங்கேயாவது உங்களை ஈஸியாக நேவிகேட் பண்ணுற ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் இமேஜுக்கு நேம் கொடுத்துட்டு கீழே இந்த ஃபார்மேட்டுன்ற ட்ராப் டவுன் மெனுவில் தேர்ட் ஆப்ஷன் ஒவ்வொரு ஃபோட்டோஷாப்பில் மாறி இருக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பிஎம்பி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்டென்ஷன் வந்துடும். இதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்து வர இந்த விண்டோவில் மறக்காமல் டெப்த்துன்றதில் 16 பிட்டையும் ஃபைல் ஃபார்மேட்டுன்றதில் விண்டோஸையும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இமேஜ் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ சேவ் பண்ணியிருக்கேன் என்னோடய இடத்துக்கு வரேன். பயாஸ் சேஞ்சன்ற ஃபோல்டருக்குள்ளே என் இமேஜ் சேவ் பண்ணியிருக்கு. ஸோ இது நான் இதுக்கு முன்னாடி எடிட் பண்ண இமேஜ். இது ஆக்சுவலாக இந்த 1024x768 வச்சிங்கனாவே ரொம்ப ஆர்ட் ஒர்க் இல்லாமல் டிஃபால்ட்டாக 1.50 MBன்ற அளவுக்கு வந்துடும். உங்கள் இமேஜ் 1.50 MBக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ரெசல்யூஷன் தயவு செஞ்சு 1024x768 இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்குங்க. நான் இப்போ இந்த இமேஜை வந்து ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நான் அப்டேட் பண்ணுறதுக்கு சேம் ப்ரொசீஜர் EH20 போயிட்டு அதை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு மறக்காமல் எல்லா EXையும் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. ஃபைலில் லோட் ஃபைல் அந்த FD இந்த 4FCNA FDயை ரன் பண்ணுறேன். இந்த மாதிரி வார்னிங் வரும், அது இக்னோர் கொடுத்துட்டு காம்பனன்ட்ஸில் லோகோ போயிட்டு கீழே 1024x768 வச்சுட்டு ஸோ நான் ப்ரீவியஸாக வச்ச இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் ஆல்ரெடி புதுசாக எடிட் பண்ணியிருக்க இமேஜை செலக்ட் பண்ணி பேட்ச் கொடுத்தனா இது வந்து இந்த ப்ளூ கலர் லோட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மறக்காமல் சேவ் கொடுத்தீங்கன்னா தான் சேவ் ஆகும். இல்லைனா பழைய தமிழ்நாடு அரசுன்ற லோகோவே வந்துடும். சேவ் கொடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம். முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைலில் வந்து ப்ராப்பராக எக்ஸிட் கொடுத்துட்டு பழைய மாதிரி இந்த 1DCN அப்படின்ற எடுத்துக்கணும். இந்த 4FCNA1 www.fdன்ற ஃபைல் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணும். இந்த இன்சைட் ஃப்ளாஷ் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓன் இமேஜ் உங்கள் பயாஸில் இப்போ லோட் ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கமெண்ட்ஸ் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். 24x7 உங்களுக்கு ரிப்ளை வரும். பை உங்கள் கே.